நான் சொல்லல, இப்ப நான் சொல்றேன் பின்னால. பொதுமக்கள் அந்த பகுதி சார்ந்தவர்கள், அந்த 2 ஊர் சொன்ன பார், இந்த நர்மாப்பள்ளம் குறும்பூர் என்கிற 2 ஊரை சேர்ந்தவர்கள் மேல்மா கூட்டுறவுல ஒரு 50 பேர் 60 பேர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஆனா அந்த பகுதியை சார்ந்த இளைஞர்கள் 5000 பேர், எல்லாம் பட்டதாரிகள், என்ஜினியர் படிச்ச மொத்த பேர் வந்து 5000 பேர். இது பூராமே ஊமுல் தான் விளையும். எனவே இந்த இடத்தை நீங்க எடுத்துதான் ஆகணும்னு இளைஞர்களும் 5000 பேர். இளைஞர்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கேன், அமைச்சர் இளைஞர்கள் எல்லாம் துடிப்போடு இருக்கிறீங்களா பேசுறீங்களே. அப்ப எங்க ஏரியாவில் இருக்கிற இளைஞர்கள் 5000 பேர் வேலைக்கு போக கூடாதா? ஏன்னா 5000 பேர் வந்து வேலை கூட உண்ணாவிரதம் இருந்தாங்க. இந்த நிலையில் தான் அப்பொழுது இது தூண்டி விட்டது யாருன்னு பார்க்கிற பொழுது ஒசூரை சேர்ந்த அந்த அருள் ஆறுமுகன், எங்க மாவட்டமும் கிடையாது, எங்க ஊர் விவசாயம் கிடையாது, எங்க தொகுதியில் எதுவும் கிடையாது. அவர் வந்து ஒசூருக்கும் பக்கத்தில் சேர்ந்தவர், இப்ப சிங்காரப்பேட்டை மையமாக கொண்டவர். அவர் வந்து எங்க ஊர்ல இருக்கிற விவசாயிகளை தூண்டி விட்டு பிரச்சனை எழுப்பினார். அந்த சிப்காட் பிரச்சனை என்று சொல்லும்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை இந்த அவையில் வந்து முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து ஏதோ 2 ஊர் மட்டும் தான் போராடினாங்க, மீதி ஊர் போராடவில்லை. கைது செய்யப்பட்டு குண்டார் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர்கள் மட்டுமே 7 ஊரை சேர்ந்தவர்கள். நெடுங்கல் ஊராட்சியை சேர்ந்த ஒருவர் குண்டார் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். வடால பிறந்தான் புதூரை சேர்ந்த ஒருத்தர் குண்டார் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். எல்லா ஊர்ல இருக்கிறவங்கள அழைத்தான் குண்டார் சட்டத்தில் அடைச்சார். அருள் என்பவர் ஒரு விவசாய சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினர். அவர் பிறகு அவரை எதிர்த்து போட்டியிட்டார். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எதிர்த்து போட்டியிட்டார். இந்த தேர்தலில் விவசாய சங்கங்கள் என்று பொறுத்தவரை எல்லா இடத்துல வந்து எங்க பிரச்சனைகள் இருக்குதோ, பாதிப்பு இருக்குதோ வந்து போராட தான் செய்வார்கள். அவர்கள் போராட்டத்தை கூட எடுத்து ஒரு பக்கம் ஓர வச்சு விடலாம். அவர் சொல்றது போல அங்க 50 பேர் தான் போராடினாங்க, அங்க இருக்கிற மீது 500 பேர் வந்து வேணும் வேணும்னு கேக்குறாங்க. 5000 பேர் முற்றும் பொய்யான விஷயம், உண்மைக்கு மாறான விஷயம். அங்கை பொறுத்தவரை வேண்டுமென்றே போன வாட்டி ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் சொந்த செலவுல கூடாரம் அமைக்கப்பட்டு அந்த 10 கிராமத்தில் இல்லாத வெளியில இருந்தவர்களை ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரம் உட்பட இருக்கு, வாகனத்திலே அழைத்து வந்து சிப்காட் வேணும்னு ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. நான் இப்ப கூட நான் என்ன கேட்கிறேன், நம்முடைய சட்ட விதிகள் இருக்கு. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றி தான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். அப்ப 11 கிராமத்துல இப்ப வந்திருக்கக்கூடிய அரசு கருத்து கேட்பு நடத்துங்க, கிராம சபையை நடத்துங்க. 11 கிராமத்துல எதிர்ப்பு இருக்கா எதிர்ப்பு இல்லையா என்பதை நீங்க அவர் சொல்லுவ போது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் சொல்றேன். 11 கிராமத்தை சேர்ந்தவர்களையும் கிராம சபையில் எடுத்து வாக்கெடுப்பு நடத்துங்க. பொதுமக்கள் விருப்பப்பட்டக்கூடிய முப்போகம் விளைவிக்கின்ற இடத்தை வேண்டும் என்றே கிளாசிபிகேஷன் மாத்துறாங்க. தரிசு நிலம்னு கிளாசிபிகேஷன் செய்யப்பட்டது அரசாங்க ரெக்கார்ட்ல இருக்கு. அரசாங்க ரெக்கார்ட்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டா கொடுத்து அடங்கல் வச்சு விவசாய லோன் வாங்கி இருக்கிற இடம் எப்படி தரிசு நிலமாடும், எப்படி தரிசு நிலமாக மாறும்? ஏதோ வந்து நாம செஞ்சதுதான் சரி அப்படின்றதுக்கு நியாயப்படுத்த வேண்டியதுக்காக இந்த அவையில் உண்மைக்கு மாறான கருத்துக்களை தொடர்ந்து